என்னப்பா அது முதல்ல பொண்ணுக்கு கொடுக்குறீங்க, இப்படி தவற விடலாமா? சாரி ஆண்டி, தெரியாம தவறிடுச்சு. எதுக்கு சாரி எல்லாம்? சும்மா எல்லாத்துக்கும் சகுனம் பார்க்காதீங்க. ஏதோ கல்யாண டென்ஷன்ல அவர் நெக்லஸ கீழே தவற விட்டுட்டாரு. அத போய் இப்படி பெருசா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வேணா பாருங்க, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரியா? சந்தோஷமா இருங்க. நந்து, நீங்க டென்ஷனா இருக்கீங்க. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க கல்யாண மண்டபத்துக்கு கிளம்புங்க, நாங்க பின்னாடியே வரோம். சரியா? போங்க, போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. அம்மா, நீங்களும் அவங்க கூட கிளம்புங்க. சரிம்மா, போங்க. நீங்களும் கிளம்புங்க. நான் வீடு பூட்டிட்டு வரேன், நீங்க போய் கார்ல உட்காருங்க. நல்ல நேரம் முடிய போது, போங்க. ஆத்தா இன்னும் உயிர் பலி கேக்குறாமா? பேசாம கல்யாணத்தை நிறுத்திடுமா? அண்ணே அண்ணே முத்தண்ணே, உங்களை பார்க்க தானே ஓடியாரேன். ஏய் மாக்கா, ஏன்னா அப்படி தலைதறிக்க ஓடியார? நல்ல போற காரியம் தானே. என் மொபைல் உங்க குட்டி யானையில விழுந்துருச்சுண்ணே. அது இப்ப எனக்கு வேணும்ண்ணே. அண்ணே, அது இருந்தா தானே நான் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க முடியும். இப்போ உங்க வண்டி எங்க போயிட்டு இருக்கு அதை சொல்லுங்கண்ணே. மொபைல் எடுக்கணும், சொல்லுங்கண்ணே. அண்ணே, அதுல தானே என் வாழ்க்கையை அடங்கியிருக்கு. அதுக்கு தானே உங்களை பார்க்க ஓடி வந்துகிட்டு இருக்கேன். ஏய் இருறா, ஏன்டா அப்படி பதட்டப்படுற? உனக்கு இப்ப மொபைல் தானே வேணும். சரி, கவலையை விடு. நம்ம வண்டி கஜலட்சுமி கல்யாண மண்டபத்துக்கு காய்கறி இறக்க போயிருக்கு. ஓ மொபைல் வேணும்னா அங்க போய் தேடிக்க. சரிண்ணே சரிண்ணே, போயிட்டு வரேன் போயிட்டு வரேன். நீ நல்லா போடா. மரத்தெல்லாம் நல்லா கெட்டியா கட்டிருக்கீங்களா? நல்லா கட்டில ஒண்ணு உழுதுறத அதெல்லாம் நல்லா கட்டியாச்சுல்ல? நல்லா கட்டி. டேய், கீழே நல்லா இழுத்து கட்டுறா. சித்தி எங்க இருக்காளா? எக்ஸ்போர்ட் எப்போ தயாராகும்? இதோ ரெடி சார், முடிஞ்சிரும் சார். அப்புறம் போர்டுக்கு லைட்டிங்ல ஃபிக்ஸ் பண்ணும்ல? ஆமா சார், சீக்கிரம் பண்ணி கொடுத்துறேன் சார். ஓகே. ஏம்பா சார், நீங்க வாங்க, மேல போய் சேர்ஸ் எல்லாம் நல்லா கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே போங்க போங்க, சீக்கிரம் போங்க. வாங்கம்மா வாங்க. வணக்கம். சொன்ன டைம் கரெக்ட்டா வந்துட்டீங்க. ஆமா, நம்ம வீட்டு கல்யாணம்ல. போய் உட்காருங்க. வாங்க 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 வாங்க. ஐயா, காய்கறி எல்லாம் வந்தாச்சு. காய்கறி எல்லாம் எடுத்து போய் கிச்சன்ல வைங்க. சரி. தக்காளி கொடியில் கரு கருன்னு சவுண்டு வர மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? இது வேற நிக்காம வந்துகிட்டே இருக்கு. மொபைல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, யாரும் எடுக்கல. எக்கு தப்பா வேற யாருக்கிட்டயாவது மாட்டிக்கிச்சுன்னா ஒரு மாக்காங்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு மாக்காங்கிட்ட மாட்டிப்போம். இப்ப என்ன பண்றது? இப்ப எங்க இருக்குன்னே தெரியலையே.
எவங்கிட்ட கிடைச்சா என்ன நடக்க போதோ. உனக்காக தான்டா மண்டபம் வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கேன். வாசல்லையே உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, இவ வேற வந்து டிஸ்டர்ப் பண்றாளே. என்ன பண்ணலாம்? சரி, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். சொல்றேன் நந்து. எங்கடா இருக்கீங்க? மண்டபம் பக்கத்துல தான், வெளியே நின்றுட்டு இருக்கோம். உனக்காக தான் வெயிட் பண்றோம். டேய் மச்சான், மண்டபத்துக்கு வெளியில போலீஸ் இருக்கான்னு பாருடா. இதோ பாக்குறேன்டா. டேய் நந்து, போலீஸ் வந்திருக்குடா. உங்க அப்பா கிட்ட தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, பேசிட்டு இருக்காங்க. போச்சுடா, எல்லாமே போச்சுடா. சரி, இன்னொரு விஷயம், அந்த ராதா அங்க வராளான்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி வந்தானா அவளை அடிச்சு காலி பண்ணி மேல அனுப்பிடுங்க. சரி, நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். சரி, ஜாக்கிரதை. சரிடா. ஏய் ராதா, பாடி இன்னைக்கு நீயா நானன்னு பாத்துறேன். ஐயோ, அந்த ராதா சொன்ன மாதிரி நடந்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? நந்து, ஏன்பா டென்ஷனா இருக்கிற? ஒண்ணு இல்லடா. அது ஒண்ணும் இல்லைங்க, நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு ஒரு சின்ன கல்யாண பயம் தான். இந்த மாதிரி நேரத்துல எல்லாருக்கும் பயம் வர்றது சகஜம் தானே. என் கல்யாணத்துல கூட இப்படிதான் நான் பயந்தேன். அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். சரி சரி சரி, பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் ஜோடியா நில்லுங்க. போங்க போங்க. சுமதி, ஆர்த்தி எடுமா. நிச்சயம் நிறைவேறிடுச்சு. குட்டியான இங்க நிக்குது. எப்படியும் 10 கோடி கிடைக்க போகுது. நிச்சயம் நான் வள்ளிய கல்யாணம் பண்ணிடுவேன். 10 கோடி. 10 கோடியை காணோமே. என்ன பண்றது? எப்படி அந்த மொபைல் மண்டபத்துக்குள்ளதான் போயிருக்கும். நான் எப்படியாவது உள்ள பூந்து துப்பறிஞ்சு அந்த மொபைலை கண்டுபிடிக்கணும். தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க.
அப்பா ஒரு நிமிஷம். என்னப்பா? இல்ல போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க? என்னமோ ஒரு முக்கியமான மொபைல் மிஸ் ஆயிடுச்சாமா. என்னது மொபைலா? அந்த போன் இங்க இருக்கிறதா டவர் மூலியமா தெரியுதாமா. அந்த மொபைல்ல ஏதோ சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குதாமா. அது கண்டுபிடிக்கதான் அர்ச்சனா மேடம் இந்த போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதோ அந்த பக்கம் தான் லேடிஸ் ரூம் இருக்கு, இந்த பக்கம் ஜென்ஸ் ரூம் நினைக்கிறேன். அதோ அங்கதான் ஜென்ஸ் ரூம் இருக்கு. நீ அங்க போயிடு. சரி நம்மள உள்ள போயிடலாமா? உள்ள போலாம் வாங்க. அங்க போய் ஸ்ரே இந்த பக்கமா வா. அவங்க வந்துட்டு போறாங்க. நீங்க டென்ஷனா இருக்கிற. வா போலாம். அதுக்கு இல்லப்பா, நம்ம கல்யாணத்துக்கு நிறைய விஐபிஸ்லாம் வருவாங்க. ஆமா. மொபைல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க அவங்க கிட்ட எல்லாம் சோதனை போட முடியுமா? நம்மள அவங்க தப்பா நினைப்பாங்கல்ல. யாருக்கும் தொந்தரவு வராம அவங்க பாத்துக்குவாங்க. அத பத்தி நீ கவலைப்படாத. கம் லெட்ஸ் கோ. ஐயோ, என்ன பண்றது, ஒரே குழப்பமாவே இருக்கேன். ஒருவேளை குட்டி யானையில தூக்கி போட்ட என் மொபைல் இங்க வந்துருச்சா? அது யார் கைக்காவது கிடைச்சா என் கல்யாணமே நின்று போயிடுமே. இப்போ என்ன பண்றது? நம்ம பசங்களை விட்டு இந்த மண்டபத்தை அலசி மொபைலை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஹலோ, எங்கடா இருக்கீங்க? ஹலோ. ஹலோ. என்ன யோசனை? ரூமுக்கு போல? போறேன். யூ கேரி ஆன். கேரி ஆன். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறீங்கன்றத நான் பார்க்கறேன். சமயக்கட்டு எங்க இருக்குன்னு தெரியலையே. இந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்க வா சார். யார் நீ? கேட்டரிங் வேலைக்கு வந்திருக்கேன். அதுக்கே நீ இவ்வளவு தடுமாறி கேட்டரிங் நீ இவ்வளவு என்னமா சொல்ற? நிதானமா சொல்லு. அது வந்து சார், கேட்டரிங்ல வேலை செய்யற? காலையில இருந்து தான் சார் செய்யறேன். அதுக்கே எப்படி பதட்டப்படுற? டேய் வணக்கம். நீ அந்த டீ கடை மாஸ்டர் தானே? ஆமா சார். ஆமா சார். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து சார், தெரியுமா? இல்ல சார், ஒரு விசாரணைக்காக போகும்போது டீ கடையில பார்த்தேன். சரி, சும்மா நிக்காம போய் டீ எடுத்துட்டு வரேன் சார். சீக்கிரம் எடுத்துட்டு வா. உங்களுக்கு காப்பி. சரி போ போ. சரி சரி. நான் சொன்ன ஐட்டம்ஸ்ல ஞாபகம் இருக்கு, கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்களேன். அப்புறம் நலங்குக்கு எல்லா பொருளும் கரெக்ட்டா வச்சிருக்காங்களான்னு போய் பாருங்க. நான் செக் பண்ணவே இல்லை, கொஞ்சம் போய் பாருங்களேன். அக்கா கொஞ்சம் தனியா வாங்கல, உங்ககிட்ட பேசணும். என்ன? வாங்க அக்கா. எங்க வாங்க, நான் சொல்றேன் வாங்க. என்ன ஸ்ரேயா, உங்ககிட்ட தனியா பேசணும். சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்க்கா. முக்கியமான விஷயமா? என்ன அனு? தெரியலையேக்கா. என்ன? அக்கா, எங்க அப்பா இந்த கல்யாணத்தை சதி பண்ணி நிறுத்த திட்டம் போட்டிருக்காருன்னு எனக்கு தோணுதுக்கா. சதி பண்ண திட்டமா? என்ன ஸ்ரேயா சொல்ற? ஆமாக்கா, எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா என்ன கேட்டாங்கன்னா, ஸ்ரேயா ஆனந்த் கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா தான் சம்மதம் சொல்றீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்னடா ஸ்ரேயா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்பா. என் கல்யாணத்துக்கு நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்பா? அப்பா பொண்ணுக்குள்ள என்னடா மன்னிப்பு வேண்டி கிடக்கு? சாரிப்பா, நான் உங்களை நிறைய தடவை எடுத்தெறிஞ்சு பேசிருக்கேன்ப்பா. இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன்ப்பா. சரிடா, அப்பா கிட்ட போய் என்ன மன்னிப்பு? உன் சந்தோஷம் தான் எங்க 2 பேர் சந்தோஷமும். ஓகே? எங்கடி செயின்? அங்க இருக்குமா? இரு, நான் போய் இருங்கம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். போயிட்டு வாமா. என்னங்க, உண்மையிலேயே நீங்க முழு மனசோட தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்களா? அடிப்போடி பைத்தியக்காரி. சுதர்சனமா கொக்கா, கல்யாண மண்டபத்துல வந்து பாரு இந்த சுதர்சனத்தோட மாஸ்டர் பிளான். நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் மாமா இந்த மாதிரி ஏதாவது சதி பண்ணுவாருன்னு. நான் அதை அர்ச்சனாக்கா கிட்ட கூட சொன்னேன். அதுக்கு அவங்க தான், உங்க மாமா அப்படி எதுவும் பண்ண மாட்டாரு, ஏன்னா அவரோட முக்கியமான ரகசியம் ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதனால கவலைப்படாதன்னு சொன்னாங்க.
ஆனந்த், நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா மாமாவை கண்காணிக்கணும். அவர் நடவடிக்கையில் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தா உடனே வந்து என்கிட்ட சொல்லு, சரியா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். மாமா என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது. ஸ்ரேயா, உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் அப்பா என்ன செஞ்சாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. நீ தைரியமா போ. போ. ஆனந்த், மாமாவை கொஞ்சம் கண்காணிச்சுட்டே இருடா. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. நான் நினைச்சா கல்யாணம் நடக்கும், நான் நினைச்சா கல்யாணம் நிற்கும். டேய், என் மொபைல் விழுந்த வண்டி இந்த மண்டபத்துல தான் இருக்கு. எப்படிடா சொல்ற? என் மொபைல் விழுந்த வண்டி மாதிரி இருக்குன்னு சந்தேகப்பட்டு அந்த டிரைவர் கிட்ட எந்த ரூட்ல நீங்க வந்தீங்கன்னு நான் கேட்டேன். நானும் அந்த திருடனும் மொபைலுக்காக எந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருந்தோமோ அந்த ரூட்ல தான் அந்த வண்டி வந்ததுன்னு சொல்றான்டா. அப்ப அந்த வண்டியில தேடி பாத்தியா? அந்த வண்டியில இருந்த எல்லா பொருளையும் தான் உள்ள எடுத்துட்டு போய் இறக்கிட்டானுங்களே. போலீஸ் கிட்ட மொபைல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம தேடி எடுத்துடணும்டா. சங்கரே, நீ போய் கிச்சன் ஸ்டோர் ரூம் எல்லா இடத்துலயும் போய் தேடு. டேய், கிச்சன்ல ஸ்டோர் ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி கண்டுபிடிச்சலாம்டா. நீ என்ன டென்ஷன் ஆகுற? இல்லடா, அந்த ராதா எனக்கு ஃபோன் பண்ணி மண்டபத்துக்கு வந்து உன் கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்காடா. என்னடா சொல்ற? ராதா போன்ல உனக்கு சவால் விட்டுருக்காளா? ஆமாண்டா. டேய், நீ போய் மண்டப வாசல்ல நில்லு. தேவைப்பட்டா 2 ரவுடிங்களை கூட்டிட்டு போ. மதனும் ராதாவும் வந்தா மண்டபத்துக்குள்ள விட்டுறாதீங்க. தூக்கிட்டு போய் 2 பேரையும் காலி பண்ணிடுங்கடா. இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. டேய் மச்சான், எதுக்குடா உனக்கு தேவையில்லாத டென்ஷனு? பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்க. பேசாம ராதாவே கல்யாணம் பண்ணிக்கடா. டேய், ராதா எனக்கு சமமானவளாடா. நான் யாரு? என்னோட ஸ்டேட்டஸ் என்ன? என் குடும்ப கௌரவம் என்ன? ராதா என் குடும்பத்துக்கு மருமகளா வர தகுதியானவளா? நான் ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் குடும்ப கௌரவம், ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் அவ தான் பொருத்தமானவளா இருப்பா. எங்க அப்பாவும் எனக்கு ஜோதிகாவை கல்யாணம் பண்ணி மருமகளாக்கணும்னு ஏகப்பட்ட கனவுகளோட இருக்காரு. ஜோதிகாவை கல்யாணம் பண்ணுன்றது என் பிரஸ்டீஜ் இஷ்யூடா. எந்த காரணத்துக்காகவும் நான் ஜோதிகாவை விட்டு கொடுக்க முடியாது. எப்படியாவது ஜோதிகா கழுத்துல தாலியை கட்டி அவளை என் மனைவியா அடைஞ்சே தீர்வு. டேய், ரிலாக்ஸ் மச்சி. எது நடந்தாலும் பாத்துக்கலாம். அண்ணா, ஸ்டோர் ரூம்ல போய் இந்த தக்காளியை கூட்டிட்டு வந்துருங்கண்ணே. சரிப்பா. கிச்சன் ரூமை கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு 10 கோடி இங்கே தான் இருக்கும். எடுக்கிறோம், வள்ளியை கல்யாணம் பண்றோம். யோ, அதுல என்ன பாக்குற? யோ, நெல்லு, யார் நீ? டீ மாஸ்டர் முத்தனை அனுப்பிச்சு விட்டாரு, அதுக்கு தான் வந்திருக்கேன். டீ மாஸ்டருக்கு இங்க என்ன வேலை? வரும்போது போலீஸ்காரர் டீ கட்டாரு, அதான் அந்த டீ தூள் சக்கரை எல்லாம் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். டீ தூள் சக்கரை எல்லாம் காய்கறி உள்ளே இருக்கும். ஓயா, அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கும் பாரு, அங்கதான் இருக்கும். எங்களுக்கு சேர்த்து டீ போட்டு எடுத்துட்டு வா. வேலை நிரந்தரம் ஆயிடுச்சு. மொபைலை கண்டுபிடிச்சிட வேண்டியதான். காட்டு காட்டு. ஒழுங்கா காட்டணும்னு. அப்படிதான் அப்படிதான். அழகா இருக்கு. பவுடர் போட்டுக்கிறீங்களா? காட்டுங்க. அழகா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? சரி, அம்மா எங்க? இப்பதான் வெளியே போனாங்க. அம்மா, என்னோட சொல்லும், என்ன வேணும்? அக்கா, மதன் மாமா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவார்ல? மாமாவோட தலைமையில தான் என் கல்யாணம் நடக்கும்னு எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. இன்விடேஷன்ல கூட அப்படிதான் போட்டிருக்கோம்.
கண்டிப்பா மதன் மச்சான் தலைமையில தான் உன் கல்யாணம் நடக்கும். அவர் சொன்ன மாதிரி வந்துருவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன அப்படி பாக்குற? இல்லக்கா, எப்படிக்கா நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? இருவர உள்ள யாரும் இல்லல? இல்லக்கா. ஜோதிகா, என்னக்கா? உன்கிட்ட மட்டும் இப்போ ஒரு ரகசியத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. மதன் மச்சான் இப்போ அர்ச்சனாக்கா வீட்டில தான் இருக்காரு. என்னக்கா சொல்ற? நானும் தேவிகாவும் போய் அவரை பார்த்துட்டு வந்தேன். என்னால நம்பவே முடியலக்கா. ஆனா அவர் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. மயக்கம் தெளிஞ்ச உடனே மச்சானை கூட்டிட்டு வந்துடுறேன்னு அர்ச்சனாக்கா என்கிட்ட சொன்னாங்க. நீ யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு கூட சொன்னாங்க. அதனாலதான் இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல. நீ அவரை கேட்டு அழுதுட்டே இருக்கியா, அதனாலதான் உன்கிட்ட இப்ப சொன்னேன். நீ இதை யார்கிட்டயும் சொல்லிடாத, ஓகே? சொல்ல மாட்டேன்க்கா. மச்சான் கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வருவார். இவ்ளோ நடந்திருக்காக்கா? நானும் கொஞ்ச நாளா என்னடா எங்க அக்கா கொஞ்சம் சந்தோஷமா இருக்காளேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் மதன் மச்சனை பத்தி நினைப்பே இல்லாம இருக்கேன்னு நினைச்சேன். உன் சந்தோஷத்துக்கான காரணத்தை இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. சரி, நான் கேட்டுக்கிறேன். நீ போய் சந்தோஷமா நலங்குக்கு தயாராகு. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. சரிக்கா. சரி, என் போன் எங்க? போன் இங்கதான் எங்கயோ. இந்தாங்கக்கா. தேங்க்ஸ் ஜோதிகா. நீ சீக்கிரம் ரெடி ஆகு. சரிக்கா. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே.